அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் பேரில் என்ன இருக்குன்னா ஸ்விட்ச்னா என்னென்னா ஒரு கண்டிஷன்லேருந்து இன்னொரு கண்டிஷன் மாறுது. ஓகேங்களா? இங்கே எல்லாமே ட்ரூ கண்டிஷன் தான். இங்கே எல்லாமே ட்ரூ கண்டிஷன் தான். ஃபால்ஸ் கண்டிஷன்னா தே கால் இட் அஸ் டிஃபால்ட். ஓகேங்களா? என்ன நடக்கும்னா கேஸ் போகும். எந்த கேஸ் சக்ஸஸ் ஆகுதோ அந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விட்ச் இதுதான் வந்து அந்த கேஸ். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணணும்னா இப்போ நான் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே ஏவை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? உள்ளே வந்து கேஸ் எழுதணும். கேஸ் 1 கேஸ் வந்து -1ன்னு வச்சுக்கோங்க. இப்போது அது என்ன பண்ணணும்னா இந்த ஏவும் இந்த -1ம் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னா அது கீழே என்ன இருக்கோ நீங்கள் சொல்கிறத அது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நோ நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஓப்பன் பரந்ததுன்னா மல்டிபிள் லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பரந்தசிஸ் பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட மல்டிபிள் லைன்ஸ் கிடையாது, அதனால் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேஸு 100. நீங்கள் இந்த ஆர்டரில் தான் எழுதணும், அசெண்டிங்கில் தான் எழுதணும், டிசெண்டிங்கில் தான் எழுதணும், அந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. கேஸ் 2. ஓகே, இப்போ இதில் எதுவுமே வரலன்னா இட் வில் கோ ஃபார் டிஃபால்ட். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அலைன்மெண்ட்டில் மாறி மாறி இருக்கு இல்லைங்களா? அது ரெடி பண்ணால் Ctrl+Shift+F அப்படி கொடுத்தீங்கன்னா மறுபடி. ஓகே, இப்போ நான் இன்ட்டில் எழுதிருக்கிறதுனால கேஸ் வந்து நான் இன்ட்டு பேஸ் பண்ணி எழுதிருக்கேன். இப்போ இதுவே என்கிட்ட ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் எல்லாத்தையும் என்ன பேஸ் பண்ணி எழுதணும், ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி எழுதணும். வரங்க எரர் வரும். அங்கே ஸ்ட்ரிங்னா இங்கேயே நீங்கள் ஸ்ட்ரிங் தான் எழுதணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் ஹலோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் எழுதிருக்கேன். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஹலோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் எழுதுறேன். என்ன சொல்லணும்னா எரர் காட்டும், டூப்ளிகேட் கேஸ். புரியுதுங்களா? ஒரே கேஸில் உங்களால் என்ன பண்ண முடியாது, எல்லா விஷயமும் எழுத முடியாது. அப்புறம் இதுவும் ஹலோ தானே, இதுவும் ஹலோ தானேன்னா இது ஹெச் மட்டும்தான் கேப்ஸு, இதில் எல்லாமே கேப்ஸ். ஓகேங்களா? கேஸ் சென்சிட்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா 3 கேஸுமே ஃபெயில் ஆகும். அப்போ டிஃபால்ட் கேஸ் தான் நமக்கு இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு, அதாவது டாட் ஈக்குவல்ஸ் ஒர்க் பண்ணாது, ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது ஸ்விட்ச் கேஸாக பாஸ் பண்ணும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? right click, run as Java application. பாருங்க, கேஸு டிஃபால்ட் கேஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி டிஃபால்ட் கேஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கேஸ் வந்து இங்கேருந்து வந்திருக்கு, ஃப்ரம் இன்ட். டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ரீசன் என்னென்னா இந்த ஸ்விட்ச் கேஸில் தேர் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ எந்த கேஸ் பாஸ் ஆகுதோ அந்த கேஸு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே அது ட்ரூன்னு எடுத்துக்கும்.
இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாஸ் ஆகுது, அதனால் அது கீழே டிஃபால்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து எதுவும் பாஸ் ஆகலை, டிஃபால்ட் மட்டும் தான் பாஸ் ஆகனால மற்ற எதுவும் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கன்சிடர் ஐ ஹேவ் கேஸ் 101 கேஸ் 4ன்னு வச்சுக்கோம். அப்படி கொடுத்தனா எனக்கு கேஸ் 4ம் சேர்ந்து வரும். ஏன் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸில் என்ன ஆகும்னா, இப்போ இது ட்ரூ ஆச்சுன்னா அது கீழே இருக்கிற எல்லாமே அது என்ன பண்ணிடும், ட்ரூன்னு கன்சிடர் பண்ணும். ஸோ ஸ்விட்ச் கேஸில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணால் பிரேக் யூஸ் பண்ணணும். பிரேக் அப்படின்னா அப்ரப்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த விட்டு அது வெளியில் வந்துடும். நான் டீபக் பண்ணும்போது காட்டுறேன். டிஃபால்ட்டுக்கு வேண்டாம், ஏன்னா அதான் வந்து லாஸ்ட் கேஸ்ன்றதுனால. இப்போ டீபக் பண்ணி பார்ப்போம். F6 கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏவோட வேல்யூ இருக்குங்களா. இப்போ என்ன பண்ணோன்னா டைரெக்டாக எனக்கு எந்த கேஸ் பாஸ் ஆகுதோ அங்கே தான் வரும், அது வேறு எதுக்குள்ளேயும் போகுது. இப்போ பிரேக்கா, அவ்வளோதான். பிரேக்னால் அந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு வெளியே வந்துடும், அவ்வளோ. எங்கே பாஸ் ஆகுதோ அது அதுக்கு மட்டும்தான் போகும், அப்படியே டைரெக்டாக வெளியே வந்துடும். இதான் வந்து பிரேக், இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது என்ன டவுட் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.